ஸோ கைஸ் வெல்கம் பேக் ஆன் வீடியோ. இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, அகைன் வந்து ஒரு சிறிய பொருள் பட் பெரிய செலவு பைக்கில். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிறது வந்து ஒரு ரிலே, அதாவது செல்ஃப் ஸ்டார்ட்டுக்கு வந்து யூஸ் பண்ணுற ரிலே. இந்த ரிலே வந்து போயிடுச்சு. ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து நான் ஆன்லைனில் பார்க்கும்போது 94 ருபீஸ் தான் வந்து போட்டிருந்தது. பட் வந்து அந்த மெக்கானிக் ஷாப்பில் வந்து அவங்களே ஒரு ரிலே வச்சுருந்தான். அந்த ரிலேக்கு வந்து 200 வந்து சார்ஜ் பண்ணான். இந்த ரிலேவை மாற்றி தரத்துக்கு வந்து 400 வந்து சார்ஜ் பண்ணால் டோட்டலாக வந்து ஒரு 650 கிட்ட வந்து போட்டார். ஸோ வந்து இப்போ வந்து இதை நான் ஷோரூமில் விட்டுருந்தேன் அப்படின்னா இதை மட்டும் மாற்றிருக்க மாட்டாங்க, வேறு ஏதாச்சும் மாற்றிருக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட் கூட எனக்கு வந்து போட்டிருக்கலாம். இப்போ வந்து இதோட போனதால் இப்போ வந்து கம்மியாகுது. அங்கே போயிருந்தேன்னா லேபர் காசு தனியாக ஏதோ பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 600 700 அந்த மாதிரி போயிருப்பாங்க. எங்கேயுமே நீங்கள் இங்கே சர்வீஸ் போகிறீங்கன்னா அந்த இடத்துல ஒரு பொருளை மாற்றுறாங்கன்னா பழைய பொருளை கேட்டு வாங்க. அது இல்லாமல் வந்து வெஹிக்கிளை வந்து நீங்கள் வந்து விட்டுட்டு போகாதீங்க. விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் 1 டேலே ரிட்டன் வாங்க. அப்படி விட்டுட்டு போகிற மாதிரி இருந்தால் தெரியாத இடத்துல தெரியாத மெக்கானிக் ஷாப்பில் அங்கே எதுவுமே விட்டுட்டு போகாதீங்க. ஏன்னா சென்னையில் வந்து உங்களை வச்சு எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்றத பார்ப்பாங்க எல்லா பேருமே. ஸோ உங்களோட பொருளை நீங்கள் தான் வந்து சேஃப்டியாக பார்த்துக்கணும். உங்களை பொறுத்த வரைக்கும் அது உங்களோட பைக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டு காசு சேர்த்து வச்சு வாங்கியிருப்பீங்க. பட் அவங்களுக்கு 10ஓட 11ஓட அதுவும் ஒரு பைக்கு. ஸோ அதுலேருந்து அவங்க என்ன லாபம் சம்பாதிக்கலாம் அப்படின்றத மட்டும் தான் பார்ப்பாங்க. ஸோ இப்போ வந்து நான் இது வந்து ஒரு 640 வந்து செலவு பண்ணி மாற்றிருக்கேன். இது ஸ்பேனர் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த ரிலேவை வந்து நானே மாற்றிட்டுருப்பேன். இது வந்து 600 ரூபா காஸ்ட் வந்து இன்றைக்கி வந்து எனக்கு செலவு வச்சிருச்சு. இதனால் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராஃபிக்கில் வந்து போயிட்டுருக்கும்போது திடீர்னு வந்து பைக் ஸ்டாப் ஆகிடும். அப்போ வந்து இந்த செல்ஃப் எடுக்காததுனால ரொம்ப கஷ்டமாக இருந்தது. கிக்கர் போட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து வந்திருந்தது. ஸோ இப்போ இது மாற்றிருந்தாலும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. அடுத்தடுத்து அப்படியே ஒரு ட்ராபேக்காக வந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேர் வந்து ஹீரோ எக்ஸ்பல்ஸில் வந்து எக்ஸ்ட்ரீம்லேயே வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் வந்து ஒரு 7000 to 8000 கிலோமீட்டர்லேயே போயிடுது, சென்சார் போயிடுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து என்னோடய சர்க்கிளில் ஃப்ரெண்ட் சர்க்கிள்லேயே சொன்னாங்க. நீங்களும் வந்து ஹீரோ எக்ஸ்ட்ரீம் ஆர் எக்ஸ்பல்ஸ் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஃபியூல் இன்ஜெக்டரை வந்து மாற்றினீங்களா, வாரண்டியில் க்ளைம் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.